நம்ம வந்து செலிபிரிட்டி மாதிரி இருக்கணும், ரொம்ப தின்னா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம டயட் நிறைய பேர் வந்து டயட் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவ் டயட் ஃபாலோ பண்ணும்போது ஷார்ட் டேர்ம்ல நம்ம ரொம்ப வீக்காகவும் ரொம்ப டயர்டாகவும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு கூட இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்ஸ் வந்து வழிவகுக்கும். கோவை மெயில் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ஹேமலதா, சீனியர் டயட்டிஷியனாக பிஎஸ்சி மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் நோ டயட் டே. கேட்கவே நல்லா இருக்கு இல்லைங்களா? நோ டயட் டே, நமக்கெல்லாம் ஹாப்பியா இருக்கு இது கேட்டாலே. இதை வந்து யார் இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா, மேரி எவன்ஸ் யங் அப்படிங்கிறவங்க 1992ல இன்டர்நேஷனல் நோ டயட் டே அப்படின்னு மே 6 அன்னைக்கு வந்து இனிஷியேட் பண்ணாங்க. இது அவங்க தொடங்கினதுக்கான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் டயட் ஃபாலோ பண்ணி அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஜாஸ்தி பண்ணி ஹெல்த்தையே ஸ்பாயில் பண்ணி வீக்கா இருக்கிறதுனால சோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக அவங்க இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கோட்டோட நான் என் டாக்க ஸ்டார்ட் பண்றேன். சோ செலிப்ரேட் யுவர் பாடி, நரிஷ் இட், டோன்ட் பனிஷ் இட். சோ டயட் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இப்ப நம்ம ரொம்ப இறுக்கமா நான் டயட் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரெஸ்ட்ரிக்டிவா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நம்ம அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி டயட் அப்படின்னா அப்படி இல்லைங்க. நம்ம ஜாய்ஃபுல்லா ஹாப்பியா ரொம்ப ஹெல்தியா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் டயட் அப்படிங்கிறது. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து டயட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு தேவையான அளவு நிறைய ஊட்டச்சத்தோடு இருக்கிற ஆகாரங்களை சாப்பிட்றது மூலியமா நம்ம ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாம நோய் தடுப்பானாகவும் அது அமையுது. ஸோ இதுதான் வந்து நம்ம WHO வந்து டயட், ஹெல்தி டயட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப ட்ரெண்டிங்ல வந்து நம்ம டயட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா எந்த மாதிரி டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, லிக்விட் டயட், ஜூஸ் டயட், ஃப்ரூட் டயட், ஃப்ரூட் மட்டுமே சாப்பிட்டுட்டு ஜூசஸ் மட்டுமே குடிச்சிட்டு, இல்ல சூப்ஸ் டயட் அந்த மாதிரி ஃபாலோ பண்றது, வெரி லோ கேலரி டயட், அது மாதிரி நோ கார்போஹைட்ரேட் டயட். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம வந்து செலிபிரிட்டி மாதிரி இருக்கணும், ரொம்ப தின்னா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம டயட் நிறைய பேர் வந்து டயட் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அது மூலியமா வந்து நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். இனிஷியலா வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆவாங்க, லுக் வைஸ் மாறுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பின் விளைவுகள் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவ் டயட் ஃபாலோ பண்ணும்போது ஷார்ட் டேர்ம்ல நம்ம ரொம்ப வீக்காவும் ரொம்ப டயர்டாவும், அது மட்டும் இல்லாம ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்டிவ் டயட் ஃபாலோ பண்ணும்போது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்ற மலச்சிக்கல், நிறைய பேருக்கு லூஸ் மோஷன் ஆகும், நிறைய பேருக்கு வந்து உடல் உபாதைகள் வந்து அதிகமா இருக்கும். இதே நம்ம லாங் டேர்ம்ல இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது நிறைய ஊட்டச்சத்து குறைபாடு எல்லாத்துக்கும் ஏற்படும். அதே மாத்திரம் இல்லாம நம்ம இம்யூனிட்டி வீக் ஆகும். அதே மாதிரி நம்ம ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும். நமக்கு வந்து நம்ம நல்ல மசில்ஸ் வந்து நம்ம லூஸ் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு கூட இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்ஸ் வந்து வழிவகுக்கும். நம்ம இது மாத்திரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய நாள் ஒரு 3 to 6 months ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் டயட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அந்த டயட்டை நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வித்தின் 1 monthலயே வந்து நீங்க எவ்வளவு வெயிட் லூஸ் பண்ணீங்களோ, நீங்க லூஸ் பண்ணதை விட டபுள் த வெயிட் வந்து நீங்க வித்தின் 1 monthல வந்து ரீகெயின் ஆயிடுவீங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹெல்த் வீக் ஆகி நீங்க வெயிட் ரீகெயின் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப பாடி வீக் ஆகி இந்த மாதிரி வீக் ஆகுறதுனால இந்த மாதிரி டயட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். சோ எனக்கு வந்து வெயிட், நான் ரொம்ப அண்டர் வெயிட்டா இருக்கேன், எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகணும், இல்ல நான் வந்து வெயிட் ஜாஸ்தி இருக்கேன், ஓவர் வெயிட்ல இருக்கேன், இல்ல ஒபிசிட்டில இருக்கேன், நான் வந்து ஒபிசிட்டில இருக்கனால எனக்கு வந்து வெயிட் குறைக்கணும், இல்ல எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதை நான் வந்து ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு ஹெல்தியான ஒரு பேலன்ஸ்டுன்னு நம்ம சொல்ற ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு சரிவிகிதன் உணவுன்னு சொல்ற பேலன்ஸ் டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஃபாலோ பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு பார்க்கணும். எந்த ஒரு ஷார்ட் கட்ஸோ எந்த ஒரு குயிக் டயட்ஸோ ஃபாலோ பண்ணி நீங்க உங்க ப்ராப்ளம்ஸ் சரி பண்றதை விட நீங்க வந்து ஒரு குவாலிஃபைட் டயட்டிஷியனை பார்த்து அவங்கவுங்க கண்டிஷனுக்கு எந்த மாதிரி டயட் ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். தேங்க்யூ.